வணக்கம். நான் தூயவன் திருசிங்கம் தமிழுக்காக இன்றைய நாளில் இடம்பெற்ற சில செய்திகளினுடைய முக்கிய தொகுப்பாக இந்த காணொளி அமைய போகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம் தற்பொழுது முழு பேசுபொருளாகவும் ராயபக்ச குடும்பத்திற்கு பதிலடியாகவும் அமைந்திருக்கிறது. அது தொடர்பான விளக்கமான செய்திகளையும் தங்கத்தினுடைய விலை தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பான தகவலையும் உள்ளூராட்சி மன்ற ஆட்சி அதிகாரங்களை யார் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களையும் இணைத்துதான் இந்த தொகுப்பு அமைய போகிறது. அந்த வகையில் முதலாவதாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்ற அந்த கருத்தை பார்த்துவிடலாம். சரத் பொன்சேகா புத்துக்குள்ள இருந்து மழைக்கு ஈசல் வெளியே வர மாதிரி சில நேரங்கள்ல தான் வெளியே வருவார். அப்படி வரைக்குள்ள சில விடயங்களை தன்னை அறியாமலே சொல்கிறாரா இல்லாட்டி எதிரணிய பழி வாங்குறதுக்காண்டி சொல்றாரான்றெல்லாம் தெரியாது. ஆனா சில உண்மைகளை உறக்க சொல்லிட்டு போயிடுவார். இப்படித்தான் இந்த அறகலிய போராட்டம் நடக்கிற நேரமும் இவர் சொன்ன ஒரு சில விடயங்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரை பற்றி இவர் பேசிய ஒரு விடயம் பேசு பொருளாகவும் கௌரவத்துக்குரியதாகவும் இருந்தது. இப்பொழுதும் அதே போன்ற ஒரு பாணியில் தான் பேசியிருக்கின்றார். அவர் பேசிய விடயத்தை செய்திகளில் வந்ததை அப்படியே சொல்லிவிடுகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை, ஆனால் ராயபக்சர்கள் அதனை செய்தனர் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்பொழுது காலாவதியாகிவிட்டனர். எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் இல்லை, எனக்கும் இப்போது இல்லை என்பதை எனது தனிப்பட்ட கருத்தாக நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசாங்கத்தின் மீது நானும் விமர்சனத்தை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் இந்த விடயத்தினால் பயன் பெறுவார்கள். கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவில் உள்ள 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் 5 லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. சஜித் பிரேமதாசாவின் வாக்குகளும் 50% குறைவடைந்து இருந்தது. எவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர். 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என எண்ணிக்கொண்டிருக்கின்றார். நாமல் ராயபக்சவுக்கு 6 லட்சம் வாக்குகள் முந்தைய தேர்தல்களை விட அதிகமாக கிடைத்திருக்கிறது. தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் நாமல் சஜித் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ராயபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர். இராணுவத்திற்கு சிப்பாய்களே ஆட்சேர்க்கப்படுகின்றனர், இராணுவ வீரர்கள் அல்ல. எனவே இது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் இல்லை. இன்று இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராயபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்ததை நீங்களும் மறக்க மாட்டீர்கள், நானும் மறக்க மாட்டேன். என்னுடன் பணியாற்றிய இராணுவத்தில் முக்கிய பதவிகளை வகித்த 35 இராணுவ உயர் அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர். சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகின்றார். ஆனால் இதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர். எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் போது பல மணித்தியாலங்கள் விமான நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டனர். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை, ஆனால் ராயபக்சர்கள் எமது குடும்பத்தினை பழிவாங்கினர் என்றார். இந்த விடயம் அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் பேசிய விடயங்களாக இருக்கிறது. உண்மையில் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று சரத் பொன்சேகா ஒரு சில இடங்களில் ஏனையவர்களை குற்றம் சுமத்துவதற்காக சில உண்மைகளை தன்னை மறந்து சொல்வாரா என்னென்று தெரியாது.
ஆனால் சொல்கின்ற விடயங்கள் சர்வதேசத்தில் பேசுபொருளாக மாறிவிடும். இந்த விடயமும் உண்மையில் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய ஒழுக்கத்தையும் அவரினுடைய சிந்தனையையும் அவரினுடைய கோட்பாடுகளையும் எடுத்து எம்பி இருக்கிறது. அடுத்து நாங்க பார்க்க போற விடயம், இந்த தங்கத்தின் விலை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு கொண்டே போகுது. கடந்த வருடத்தின் முற்பகுதியில 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட இருந்த தங்கம் இப்ப 2 லட்சம் ரூபாயா 3 லட்சம் ரூபாயா என்கின்ற நிலைக்கு சென்றிருக்கிறது. ஆனாலும் கடந்த சில நாட்களை விட தங்கத்தின் விலை தினம் சற்று குறைவடைந்திருப்பதா சொல்லப்படுது. 2,80,000 ரூபாய்க்கு 24 கேரட் 1 பவுன் தங்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விடயம் இவ்வாறு இருக்க, உள்ளூராட்சி மன்றங்களில் யார் ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பாக நீண்ட இழுபறி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பருத்தித்துறை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியதை போன்று பருத்தித்துறை நகர சபையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டாக இருக்கின்ற தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றியிருக்கிறது. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் ஆகிய செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் ஊடகங்களை சந்தித்தார். அந்த காணொலியை இப்பொழுது நீங்கள் பார்வையிட முடியும். தேவசிகாமணி தேவராஜன் அவர்களும் எங்களுடைய தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று இத்தரப்பிலும் ஒருவருடைய தவிசாளருக்கு ஒருவருக்கு பேரும் உபதவிசாளருக்கு இன்னொரு பேரும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தது. நடைபெற்ற வாக்கெடுப்பிலே எங்களுடைய அணிக்கு 7 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது. தவிசாளருக்கும் 7 வாக்குகள் கிடைக்கப்பட்டுள்ளது. உபதவிசாளருக்கும் 7 வாக்குகள் கிடைக்கப்பட்டு எங்களுடைய முன்னணி தவிசாளர் உபதவிசாளர் ஆகிய 2 தெரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே முதலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 தரப்பினுடைய கூட்டானது ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டு. மிக நீண்ட காலமாக குறிப்பாக கடந்த 15 வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே நன்றாக முன்வைக்கப்பட்டு மிக கடுமையான விமர்சனங்களாகவும் எழுந்திருந்தது. அந்த விடயத்திலே மக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலையிலே விரக்தி அடைந்த மக்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் போட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை சிதறத்தக்கதாக வழங்கியிருந்தார்கள். சுயேட்சை குழுக்களுக்கும் கட்சிகளுக்கும் பரவலாக வழங்கியதன் மூலம் ஒரு மிகப்பெரும் நெருக்கடி ஒன்று தமிழ் தேசிய களம் சந்தித்திருந்தது. இத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு இன்றைய அரசாங்கம் கொண்டு வர இருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய நல்ல ரணில் மைத்ரி அரசாங்கம் தயாரித்த விரைவு, அது ஒரு ஒட்டியாட்சி விரைவு, அந்த விரைவை கொண்டு வந்து நான் ஒரு புதிய அரசியலமைப்பாளர் பேசுவேன் என்று பகிரங்கமாக அவர் சிங்கள மக்களிடம் சொல்லி ஆணையிட்டு அதை செய்ய போகிறேன் என்று தொடர்ந்து நீதியமைச்சர் சொல்லி வருகின்ற ஒரு சூழலிலே அந்த அரசியலமைப்பு பேசப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஒரு பேராபத்தாக அமையும் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்திற்கு வர வேண்டும் என்று இணங்கிக் கொண்ட அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றிலே நாங்கள் கைச்சாத்திருந்தோம். அந்த வகையிலே 13ஆம் திருத்த சட்டம் ஒட்டியாட்சிப்பட்டது. அது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு தீர்வு இல்லை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு, அதே நேரம் ரணில் மைத்ரி அரசாங்கத்திலே கொண்டுவரப்பட்ட வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு, அதை நிராகரிக்கிறோம் என்பதனையும், ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட எந்தொரு வடிவிலான அரசியலமைப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு, தமிழர்களுடைய தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வெட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்கு வந்த தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருந்தோம். அந்த வகையிலே அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த தரப்புகள் இணைந்து இன்று இந்த நகர சபையை கைப்பற்றி இருப்பது என்பது உண்மையிலே அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி. இந்த இடத்திலே நாங்கள் இருதரப்பில் நின்றவர்களையும் நாங்கள் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய
தவிசாளர் கௌரவ விஜய் போல் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப தரத்திலே அங்கே சபையிலே தெரிவித்திருந்தால் அது எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினதும் தமிழ் தேசிய பேரவையினதும் நிலைப்பாடு கூட அதுவாகத்தான் இருக்கிறது. அபிவிருத்தி விடயத்திலே மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது. ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் தமிழரசு கட்சியிடம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால், தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள். இந்த நல்ல ரணில் மைத்திரியோடு ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு, ஒரு ஒட்டியாட்சி வரைவு, அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இது நானா நீயா என்று நாங்கள் எங்களுக்குள் மோதிக்கொள்ளுகின்ற ஒரு தருணம் அல்ல. நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. 75 வருடங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய ஆதரவோடு அதை ஒப்பிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு தான் கிட்ட நெருங்கி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கட்சியிலேயே வடக்கு கிழக்கை சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு இன்னும் தேவைப்படுவது இன்னும் 2 உறுப்பினர்களுடைய ஆதரவு. வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேரிலே 8 பேர் அவரிடம் இருக்கிற நிலைமையில் இன்னும் 2 பேர் ஆதரித்தார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கதை நிரந்தரமாக முடியும். ஆகவே அவர் அதற்கான முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். ஆகவே அதை முறியடிப்பதற்கு தமிழரசு கட்சியினர் ஒரு உறுதியான முடிவெடுத்து மற்ற தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இதில் நாங்கள் வெற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் வெற்றி கொண்டாடுவதற்காகவோ அல்லது இதில் வாய்ப்பை இழந்தவர்களை நாங்கள் இகழ்வதற்காகவோ இந்த சந்தர்ப்பத்தில் கூட கருத்து சொல்ல முடியவில்லை. மாறாக அவர்களை அரவணைப்பதற்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை இந்த இடத்தில் மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாகத்தோடு இந்த நகரசபையில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு அவர்களை மதித்து ஒரு சட்டப்படி செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றிணைந்து செய்து கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தரப்பு, எங்களுடைய கட்சிகள் நிச்சயமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழிகாட்டும். எங்களுடைய தவிசாளரும் உபதவிசாளரும் அந்த விடயத்திலே மிகவும் கட்டுறுதியோடு இருக்கின்றார்கள். அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு இடமளிக்கப்படாது. சாதி வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகளுக்கு இடமளிக்கப்படாது. கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தவிசாளரும் உபதவிசாளரும் உறுதியாக இருக்கிறார்கள். அதுதான் எங்கள் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இங்கே மூத்த தலைவர் சிவாஜிலிங்கம் ஐயாவும் இருக்கிறார். ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த அரசு இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களோடு எங்களுடைய தரப்பு ஒத்துழைத்து மக்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து செயல்பாடுகளிலும் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இன்னும் அவர்களோடு உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகள் எதிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. ஆனால் அங்கே எங்களுக்கு ஆசனங்கள் கூட அடிப்படையில் தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அதை யார் ஆதரவிட்டாலும் அதை நாங்கள் மறக்க போகிறோம். இவைதான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்திருந்த தொகுப்பு. நாளைய நாளிலும் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.